அது விஸ்காமா? நான் உன்னை விஸ்காம்க்கு அட்மிஷன் பாருன்னு சொல்லவே இல்லையே. நீ ஏன் அவன் முடிவு பண்ணிக்கிற? அப்பா அது இல்லைப்பா. இங்கே பாருப்பா, விஸ்காம் படித்தா நக்கிட்டு தான் போனோம். அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசும் இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி உன்னை சேர்த்து விட்டு ஒரு யூஸும் இல்லை. வா மச்சான், அவங்க அப்பா திட்டு வாங்கிட்டியா? போ மச்சான். ஆலே, உங்கள் அப்பா என்ன சொன்ன நீ டேரக்டராக சொன்னதுக்கு? அப்பா சரிப்பா, சும்மா தானே இருக்க, ஏதாவது காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் இருக்கா பார்த்துட்டு வரலாம்ல? அப்பா கேட்டு பார்த்தேன்ப்பா. சென்னையில் விஸ்காம்னா 2 காலேஜ் தான் பெஸ்ட்டாம்ப்பா. ஒன்று லயாலா இல்லைன்னா எஸ்ஆர்எம்ப்பா. நான் கேட்டு பார்த்தேன்ப்பா. இன்னும் 2த்துலேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலன்னு சொன்னாங்கப்பா. அது விஸ்காமா? நான் உன்னை விஸ்காம்க்கு அட்மிஷன் பாருன்னு சொல்லவே இல்லையே. நீ ஏன் அவன் முடிவு பண்ணிக்கிற? அப்பா அது இல்லைப்பா. டேரக்டர் நிறைய திறமை வேணுன்றார் அவங்க அப்பா. இங்கே பாருப்பா, விஸ்காம் படித்தா நக்கிட்டு தான் போனோம். அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசும் இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி உன்னை சேர்த்து விட்டு ஒரு யூஸும் இல்லை. தேவையில்லாமல் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிவு எடுத்துகிட்டு இருக்காத. மச்சான், உங்கள் அப்பா கன்ஃபார்மாக இந்த டைலாக் தான்டா சொல்லுவார். அப்பா எனக்கு அதில் போனது தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு அதில் போனால் தான் ஸ்கோப் இருக்கும் தோணுது. ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். என் ஃப்ரெண்டிகிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவன் காலேஜில் போய் அட்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வா. என்ன கோர்ஸ்ப்பா? பிகாம். அப்பா அது சரி, நீ அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. நான் உனக்கு போய் காசு ரெடி பண்ணுறேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோப்பா. நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கோ. போயிட்டு வரேன். மச்சான், எங்கள் அப்பா கூட தான் என்னை திட்டினாரு. நான் நஞ்சு போயிட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க ஏன்டா நஞ்சு போயிட்டேன்னு. நான் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லு மச்சான். நீ சொல்கிறான் மச்சான். நீ ஏன் சொல்கிறான் மச்சான்? ஏன்டா? எங்கள் அப்பா என்னை தண்ணி தெளிச்சு விட்டார்றா, அதான். ஹலோ சொல்லு. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், வரேன் வை. டேய் யாரா அவனா? அவனுக்கு வேற வேலையே இல்லையா? யாருடா? அவங்க அப்பன்டா. செப்பலை தூக்கி அடிக்க போகிறோம் அவனை. டேய் சும்மா இருங்களேன்டா. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு வாழணும். இதெல்லாம் படத்தில் கேட்டால் நல்லாயிருக்கும் ஆள். இதெல்லாம் ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது. ஆனால் லட்சியம் இருக்கவன் தான் பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாமல் மற்றவங்க சொல்கிறத பல்ல கடிச்சிட்டு செய்வாங்க. நம்ம லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணால் மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அதையெல்லாம் நம்ம மதிக்காமல் நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம்லெஸ் மேன் இஸ் த யூஸ்லெஸ் மேன். அவளே, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சொல்லித்தர அம்மா, நம்ம என்ன கேட்டாலும் வாங்கித்தர அப்பா, எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம பேசாத கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பின்னாடி லைஃப்பில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானா. டே எனக்கு புரியுதுடா. என் ஆசைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. அதை விடுங்கடா. இப்போ என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். அதில் நீ எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்தையும் விட்றோம். யூடியூப் சேனலா? நீ ஒரு சூப்பர் ஸ்டோரியாக மட்டும் எடுத்துகிட்டு வா. நான் இப்போ கூட சேனலை க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டோரிலாம் நிறைய இருக்குடா. அப்போ நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். கேமரா ரோல் ஆக்ஷன். ஹலோ சொல்கிறா. அலே, டப்பிங்லாம் முடிச்சிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் போய் பார்த்துக்கோ. ஓகேடா. சரியா, வைக்கிறான் ஆளு. ஹலோ சொல்கிறா. டேய், நேடா எடுத்து வச்சுக்கிறீங்க. சரி பசங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிறான் பார்க்கலான்னே பார்த்தா இன்னும் இப்படி எடுத்துக்குது. ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல.
இல்லைடா ஃபஸ்ட்டு படம்ல அதான் கொஞ்சம் சொதப்பிச்சு. ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. சரி மாமி, ஃபோனை வைக்கிறேன். சரிடா, பாய். சொல்றா. டேய், உனக்கு தான் ஒரு விஷயம் வரல, ஏன்டா அதை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற? அதான் உனக்கு டைரக்ஷன் வரல, அப்புறம் எதுக்கு அதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு ஃபோனு வை. அல்லே அழுவாதரா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான், அழுவாதரா. ஒன்று நினச்சிக்கோ, ஒரு விஷயத்தில் நம்ம தோத்துட்டோன்னா அந்த தோத்த விஷயத்துலேருந்து எப்படி ஜெயிக்கணும்னு பாரு. நீ ஃப்ரீயாக நினச்சிப்பாரு, ஓகேவா? சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். பாய்டா. பட் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன விஷயம் செஞ்சாலும் உனக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம், சரியா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதே நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காத, தூங்கு. சரிடா. ஜானி, ஒருவேளை எனக்கு டைரக்டர் ஆகிற தகுதி இல்லையோ? டேய், அப்பெல்லாம் இல்லைடா, உனக்குள்ளேயும் டேரக்டர் அவர் திறமை இருக்குது, சரியா? எல்லா டேரக்டரும் எடுத்த உடனே பெரிய டேரக்டர் ஆக மாட்டான். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பார்த்தா அவனும் கற்றுப்பான், சரியா? நீ இப்போ வெறும் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்க, அதுக்கே இப்படி பண்ணாது, சரியா? சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான்டா அவன். அலே, இப்போதான் ஞாபகம் வருது, எங்கள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்து மொக்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நரம்பு அறுத்து தூக்கி போடுற மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் இது. ஹலோ. ஏய், அப்படியாடா? ஏய் சீ, விளையாடாத. ஏய், விளையாடுறதுக்கு நேரம் இல்லைடா இது. என்னது?